சிஎஸ்கே அதிரடி மன்னன் ஊர்வில் பட்டியலுக்கு ஒரு புதிய ரோலை கொடுக்க போகிறதா சிஎஸ்கே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் வந்து அவர் ஒன் டவுன் பொசிஷனில் ஆடிட்டுருக்காரு. ஸோ அவருடைய பொசிஷன் வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயராக இருக்கார். ஸோ ஃபினிஷிங்கில் வந்து அவரை ஆட வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு. ஏன்னா அடுத்த சீசன் வந்து ருத்ராஜ் கைகோட் அவர்கள் கம்பல்சரி பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிச்சிருவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த பொசிஷனை வந்து ப்ளே பண்ண போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஊர்வில் பட்டியலுக்கு எந்த ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ எந்த ஸ்லாட்டில் வந்து சிஎஸ்கே அணி ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஸோ அவரை ஏன் வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் தல தோனி அவர்கள் ஓய்வை அறிவிக்கும் பட்சத்தில் அவரை ஏன் அவருடைய ரோலை வந்து ஃபினிஷிங் ரோலில் வந்து ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் போயிட்டுருக்கு. பட் எந்த இடத்துல வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல அவருடைய பொசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுக்கு அவருக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் வந்து தரமாடிட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ வரைக்குமே டொமஸ்டிக்கில் எல்லா இடத்துலையுமே ஓப்பனிங் அவ்வளவு குவாலிட்டியாக வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. T20 பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் அற்புதமாக ஆடக்கூடிய குவாலிட்டியான பிளேயர். ஸோ அதனால் சிஎஸ்கே அணிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனிங் இவரை ஆட வச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஓப்பனிங் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இளம் ஓப்பனர் ஆயுஷ் மேட்ரே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 26 வயசு ஊர்வில் பட்டியல். ஸோ 2 பேருக்கும் காம்பினேஷன் அற்புதமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே அணி பிளான் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த சீசனில் வந்து ஒரு குவாலிட்டியான ஓப்பனிங் பேர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பேரை ஓப்பனிங் பேராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வேறு மாதிரியான சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. எப்படியும் தல தோனி அவர்கள் வந்து ஓய்வு அறிவிப்பதற்கு நேரம் இருக்கிறது. மேபி இந்த சீசனே அறிவிக்கிறதுக்கலாம், மேபி இல்லை அடுத்த சீசன் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அடுத்த சீசன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் மீண்டும் சென்னை அணிக்கு திரும்பினா கேப்டன்சி பதவி அவர்கிட்ட தான் போக போகுது. ஸோ அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவர் உள்ளே வந்தா அப்படின்ற பட்சத்தில் சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் லெவலில் ஆல்டர் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குங்க. ஸோ அவர் ஒருத்தர் அந்த பிளேயிங் லெவலில் இல்லாததுனால டோட்டலி அந்த ஆர்டர் வந்து மிஸ்டேஜ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தந்த இடத்துல வந்து யார் யார் ஆடுவாங்க அப்படின்றத பர்ஃபெக்டாக இன்னும் சிஎஸ்கே அணி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் உள்ளே வந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் ஊர்வில் பட்டியலுக்கு என்ன ரோல் அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வியே. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து ஓப்பனிங் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் கொண்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த அக்ரெசிவான இன்டென்ட், அந்த பவர் பிளேயில் நல்லா ஆடுற விதம், நல்லா ரன் ரேட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கே அணி இந்த சீசனில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. ஸோ அந்த ஃபெயிலியரை வந்து மீண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் ஓப்பனிங் வந்து நல்லா ஆடுதுங்க. ஸோ பவர் பிளேயை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஊர்வில் பட்டியலுக்கு ஒரு புதிய ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஓப்பனிங் ரோல் அப்படின்றது கரெக்டாக இருக்குங்க. பட் இருந்தாலுமே அந்த ஓப்பனிங் ரோல் அவருக்கு கொடுக்காத பட்சத்தில் கடைசியாக வந்து அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரோல் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரோல் இருக்குங்க. ஸோ கடைசியில் வந்து நீங்கள் போயிட்டு 10 ஓவரில் ஒரு 5 ஓவர் உங்களுக்கு கிடைக்கிது, 20 ஓவரில் 5 ஓவர் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் உங்களுடைய ப்ரியாரிட்டியில் நீங்கள் உங்களுடைய இன்னிங்ஸ் ஆடுங்க அப்படின்ற விட்டுட்டோம் அப்படின்னா தல தோனி அவர்கள் எந்த இடத்த விட்டாரோ அதே இடத்த அவரை பிடிச்சிக்கிட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸை கொடுத்தாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தோனிக்கு கரெக்டான ரிப்ளேஸ்மெண்ட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மனாக ஊர்வில் பட்டேல் இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே அணி நல்ல தங்கமான தரமான வீரர்கள் எல்லாரையும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு தயார்படுத்தணுமோ அந்தளவுக்கு தயார்படுத்தி அவங்களுக்குன்னு தனித்தனி ரோல், புதிய ரோலை கொடுத்து ஸோ இந்த இடத்துல தான்ப்பா நீ ஆட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக ஆட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு ஓப்பனிங்கை வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இளம்பெயரை வந்து சிஎஸ்கே அணி எப்பயுமே பயன்படுத்துனதே கிடையாதுங்க. ஸோ இப்போ தான் முதல் முறை இந்த ஆண்டில் இருந்து தான் அவங்க அந்த பிளானையே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் 17 வயசு இளம்பெயரை வந்து நம்பிக்கையோட ஓப்பனிங்கில் இறக்குறது. இதுதான் சிஎஸ்கேவுடைய முதல் முயற்சி. ஸோ அந்த முதல் முயற்சியிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஊர்வில் பட்டியலையுமே அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு ட்ரிக்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நல்ல பிளானோடு வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அணி, ஊர்வில் பட்டியலுக்கு எந்த ரோல் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும், தோனியுடைய இடத்த அவர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படி இல்லாத பட்சத்தில் ஓப்பனிங் அவரை ஆட வச்சா சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குமா சிஎஸ்கே அணிக்கு அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் சிஎஸ்கே அணியில் இணைஞ்சாரா அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு புதிய சிஎஸ்கே அணியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ராங்கான சிஎஸ்கே அணியை பார்க்க போகிறோம். நல்ல குவாலிட்டியான ஓப்பனிங், நல்ல குவாலிட்டியான ஒன் டவுன் பொசிஷன், ஸோ எல்லா பொசிஷனுக்குமே கரெக்டான பிளேயரை வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஸோ இதுதாங்க சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ருத்ராஜ் கெக்வர்ட் மட்டும் உள்ளே வந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் சிஎஸ்கே வந்து ஸ்ட்ராங் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கை மட்டும் நம்ம ஸ்ட்ரென்த்தை மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணால் சிஎஸ்கே அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேவுடைய முக்கியமான பிளேயராக இருக்கக்கூடிய ஊர்வில் பட்டியலுக்கு சிஎஸ்கே எந்த ரோல் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங் ரோலா இல்லை ஓப்பனிங் ரோலா, ஸோ இந்த 2 ரோலில் அவர் எது பர்ஃபெக்டாக பண்ணுவார் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சிஎஸ்கேவுடைய அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு தரமான பவுலரை சிஎஸ்கேனி பிக் பண்ண போகிறதா ஒரு நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ யார் அந்த பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜஸ்ட்டு லாஸ்ட் டைமில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண நம்ம லக்னோவில் இருக்கக்கூடிய வில்லியம் ஓர்க் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து பவுலர் தாங்க வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ண போகிறதா நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன பவுலருங்க, இவ்வளோ நாள் நீ எங்கேயா இருந்த, உன்னை ஏன் ஆக்ஷனில் நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரையுமே யோசிக்க வச்சுருக்காருங்க. லக்னோக்கு இப்போ தான் வந்து சைன் பண்ணாருங்க. ஸோ இப்போ சைன் பண்ண எந்த பிளேயருமே வந்து எந்த டீமும் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஐபிஎல் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்கிறதுனால ஸோ அடுத்த சீசனில் வந்து அவர் ஆக்ஷனில் வரப்போகிறாரு. ஸோ அதை வச்சு சிஎஸ்கேனி அவரை தட்டி தூக்குறதுக்கு பல பிளான் வந்து போட்டிருக்காங்க. அவரை மட்டும் சிஎஸ்கேன்னு எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலும் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அந்த பிளானில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ எப்படி இந்த பிளான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னோ போட்டியில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு எதிரான போட்டி வந்து லக்னோ ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போட்டியில் அவர் போட்ட அந்த பவுலிங்கை பார்த்து சிஎஸ்கேனி வியந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செம்ம ஆகிட்டு இருப்பாருங்க. பால் அழுத்தினாருன்னா செம்ம பேஸ் வருதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் தாங்க நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவரை வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸோ இவரை எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுது. ஸோ இந்த ஐபிஎல்ல வந்து இந்த 2ஆம் பாதையில் வந்து பிசிசிஐ கொடுத்த அந்த ட்விஸ்ட்டு தாங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. லாஸ்ட் மினிட்ல சைன் பண்ண எந்த வீரரையுமே யாரையுமே வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அவரை வந்து நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஆக்ஷனில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ எல்லா டீமுக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல வந்து உள்ளே கொண்டு வர பிளேயர்ஸ் வந்து மேபி பிளேயிங் லெவலில் போட்டு அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆக்ஷனில் தான் அவங்க போய் ஆகணும். ஒன்லி ஒன் ஆப்ஷன் ஆக்ஷன் மட்டும்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு அந்த பிளேயர் தேவைப்பட்டால் மற்ற டீமும் வந்து ஆக்ஷனில் வந்து தட்டி தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு சான்ஸை தான் இப்போ சிஎஸ்கேனி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வீரரை இப்போ வந்து ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க. ஸோ இப்போது பவுலிங்க்கு நமக்கு தேவை அப்படின்னா ஒரு குவாலிட்டியான நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ன்றதுனால ஸோ அவரை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அந்த மினி ஆக்ஷனில் தேவையில்லாத வீரரெல்லாம் தூக்கிட்டு இவருக்கு ஒரு நல்ல பையை கொடுத்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வந்து நல்லா குவாலிட்டியாக ஸ்ட்ரென்த் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இப்போ தேவை பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணணுங்க. ஸோ அந்த பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான பவுலர் நமக்கு தேவை. ஸோ ஒரு 2 குவாலிட்டியான பவுலரை சிஎஸ்கே எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை யாராலையுமே அசைக்க முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அடுத்து மினி ஆக்ஷனில் வந்து எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க, எதை ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து சிஎஸ்கே குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவை நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.